அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ நம்ம இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு அறிவியலில் ஒரு முக்கியமான ஒரு 150 வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்ப்போம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 6ஆவதுல உள்ள ஒன்லைனர் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். இதே போல் 6 சயின்ஸு சோசியல் எல்லாமே நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். புகைப்பிடித்தனால் உண்டாகும் புகையில் உள்ள டேஸ் இரத்த சிவப்பணியில் உள்ள ஹீமோகுளோபினுடன் பிணைப்பை ஏற்படுத்தி அதன் ஆக்சிஜன் எடுத்து செல்லும் திறனை குறைக்கிறது அப்படின்னு கொஸ்டின். ஓகேவா? நம்ம ரத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இரத்த சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், இரத்த தட்டுக்கள் காணப்படுது. இதில் வந்து இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை எவ்வளவு, இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை எவ்வளவு, இரத்த சிவப்பணுடைய வேறு பெயர் என்ன, இரத்த வெள்ளை அணுக்களுடைய வேறு பெயர் என்ன, இரத்த தட்டணுக்களின் வேறு பெயர் என்ன. ஸோ ரத்தம் சிவப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஹீமோகுளோபின். ஓகேவா? ஸோ அதில் ரத்த சிவப்பணுக்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படி வடிவம் பார்த்தோம் அப்படின்னா உட்புறமாக குளிந்து காணப்படும். அதோட வடிவம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம காஃபி மிட்டாயெலாம் பார்த்துருக்கீங்களா? காஃபி சாக்லேட்லாம் இப்படி இருக்கும், உள்ளார வந்து குளிந்து இப்படி இருக்கும், இந்த ஷேப்பில் இருக்கும், இப்படி இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு பள்ளம் மாரி இருக்கும். இதில் தான் என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ உட்புறமாக குளிந்து காணப்படும். இதில் தான் வந்து ஆக்சிஜன் என்ன ஆகும், கடத்தப்படும். இப்போ ரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கை குறையுது அப்படின்னா ஒவ்வொரு செல்லுக்கும் போகிற அந்த ஆக்சிஜன் என்ன ஆகும், தடைப்பட்டு போயிடும். புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ த்ரோம்போசைட்டோசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? த்ரோம்போசைட்டோசிஸ் சைட்டோசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இரத்த தட்டையணுக்களின் எண்ணிக்கை குறைதல். ஓகேவா? ஸோ ரத்தம் உறையாமல் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும். ஃபைப்ரினோஜன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், அதுதான் நம்ம ரத்த உறையதுக்கு உதாகிறது. ஒரு ரத்த குழாய் இப்படி போயிட்டு இருக்கு, இதில் இந்த இடத்துல வெட்டுக்காயம் ஏற்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபைப்ரினோஜன் தான் என்ன ஆகும், ஒரு நார்மோல என்ன ஆகும், ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும். பிணைப்பை ஏற்படுத்தி என்ன பண்ணோம் நினச்சி பாருங்கள். நமக்கு வந்து ரத்தம் விபத்து ஏற்படுது, ரத்தம் உறையவே இல்லை அப்படின்னா என்ன ஆகும், உடம்புல உள்ள ரத்தம்லாம் வெளியாகிடும். ஓகேவா? ரத்தம் உறையாமை காரணமான விட்டமின் என்னன்னு பார்த்தோம்னா விட்டமின் கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பார்த்து வச்சுங்க, இந்த விட்டமின்களோட பயன்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எது வந்து ரத்த சிவப்பணுக்களோட ஹீமோகுளோபின் பிணைப்பை ஏற்படுத்தி அது ஆக்சிஜன் எடுத்து திறனை குறைக்குது? கார்பன் மோனாக்சைடு. ஸோ இந்த கார்பன் மோனாக்சைடு ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது. CO கார்பன் மோனாக்சைடுடைய மூலக்கூறு வாய்ப்பு பார்த்தோம்னா மோனோ அப்படின்னா 1. ஸோ கார்பன் மோனாக்சைடுனா CO, கார்பன் டை ஆக்சைடுனா CO2, ஓசோன் அப்படின்னா O3. ஓகேவா? இது ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. மூவணு மூலக்கூறுக்கு உதாரணம் தருக, ஈரணு மூலக்கூறுக்கு உதாரணம் தருக. ஓகேவா? ஸோ பார்த்து வச்சுங்க. ஸோ இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரஜன் டை ஆக்சைடு இது எதுக்கு யூஸ் ஆகுது, எதுக்காக காரணமானது? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுங்க. அமிலமலை காரணமானது NO2 அண்டு SO2. ஓகேவா? அடுத்து பாருங்கள், உயிரை போக்கும் இரத்த சொகை. இரத்த சொகை என்ன பண்ணுமா, உயிரை போக்குமா. எந்த விட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் B12. ஸோ இரத்த சொகை எந்த விட்டமினில் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா B12. ஓகேவா? அடுத்து பாருங்க, கூற்று 1. புகையிலை எதிர்ப்பு சட்டம் மே 1, 2004 கொண்டு வரப்பட்டது. உலக புகையிலை எதிர்ப்பு நாளாக மே 30ஆம் நாள் கருதப்படுகிறது. ஓகேவா? எதுக்கு தவறுன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப தனியாகவே கொஸ்டின் கேட்பாங்க. புகையிலை எதிர்ப்பு சட்டம் எந்த வருடம்? மே 1, 2004. ஸோ புகையிலை எதிர்ப்பு தினம் அப்படின்னு பார்த்தோம்னா மே 31. ஓகேவா? அப்போ கூற்று 1 மட்டும் சரி. அடுத்து பாருங்கள், புற்றுநோய் என்ற சொல்லுக்கு லத்தீன் மொழி நண்டு என்று பொருள். புற்றுநோய் பற்றி படிப்புக்கு ஆங்காலஜி என்று பெயர். ஸோ ரெண்டுமே என்னது சரிதான். நண்டு லத்தீன் மொழி. லாங்குவேஜ் பார்த்துங்க, என்ன மொழி? லத்தீன் மொழி. மீனிங் பார்த்தோம்னா நண்டு.
புற்றுநோயை பற்றி படிக்கிற படிப்புக்கு ஆன்காலஜி. ஆன்கோஜெனிக் செல்கள் அப்படின்னா தான் புற்றுநோய் ஏற்படுத்துகிற செல்கள். ஓகே தானே? ஸோ போன் மாரா கேன்சர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? போன் மாரா கேன்சர்னானது எலும்பு மஞ்சள் ஏற்படுற நோய். ஓகே, அந்த கேன்சரில் நிறையா எண்ணிலடங்களாக வகைகள் இருக்குது. அடுத்து பாருங்கள், பொருந்தாத இணைன்னு கேட்டிருக்காங்க. மஞ்சள் காமலை எதனால் ஏற்படுது? ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ கரெக்டு. தட்டம்மை என்ன வைரஸ்? ரூபல்லா. ஓகேவா? அப்போ தப்பு. ஸோ தவறான இணை, பொருந்தாத இணை கேட்டால் ஈஸியாக என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணிடலாம். படிச்சிருந்தாலும் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், ரேபிஸ் ஹைட்ரோஃபோபியா அப்படிங்கிறது என்னது? நீரை பார்த்து பயப்படுற ஒரு நோய். ஓகேவா? வெறிநாய்க்கடி. இது ரொம்ப 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 டேஞ்சரான ஒரு நோய் இது. இதனால் பாதிக்கப்படுற உறுப்பு மண்டலம் என்னென்னு பார்த்தோம்னா மூளை நரம்பு மண்டலம். என்னது? மத்திய நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டுரும். லீகோடெர்மா அப்படிங்கிறது ரத்த சோகை நோய். ஓகேவா? ஸோ லீகோசைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரத்த சொல்லுங்கள். லீகோசைட் அப்படிங்கிறது ரத்த வெள்ளை அணுக்களா சிவப்பு அணுக்களா? வெள்ளை அணுக்கள். எரித்ரோசைட் அப்படின்னா எரித்து ரெட்டு சிவப்பு அணுக்கள். ஞாபகம் வச்சுங்க. த்ராம்போசைட்டு ரத்த தட்டை அணுக்கள். கூற்றுகளை ஆராய்க. மனித தடைகாப்பு குறைவாக வைரஸால் ஏற்படுத்தப்படும் ஒரு கொடிய நோய் எய்ட்ஸ். இதில் நோய் தடைகாப்பு மண்டலம் உடலின் நோய் காரணிகள் ஒடுக்குவதில் தோல்வியடைகிறது. இவை மோனோசைட்டுகளை தாக்கி பாதிப்படைந்த நபர்களில் நோய் தொற்றினை ஏற்படுத்துகிறது. ஓகேவா? இது மோனோசைட்டுகளை தாக்குதா லிம்போசைட்டுகளை தாக்குதா? என்ன தாக்குது? லிம்போசைட்டுகள். பார்த்துங்க, இந்த அளவுக்கு நம்ம படிச்சிருந்தா மட்டும் தான் இந்த கேள்வியெல்லாம் என்ன ஆன்சர் பண்ண முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். மோனோசைட்னா என்ன, லிம்போசைட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ஒரே 3 இது என்ன பார்த்தோம்னா ஒரே மாதிரி என்ன இருக்குது? சரியானது மாதிரி இருக்குது. ஸோ தடைகாப்பு மண்டலத்தை தான் தாக்குது. ஸோ எய்ட்ஸ் நோய் வந்துட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து டிபி வந்துடும். உடல் எடை என்ன ஆயிடும்? குறைஞ்சிரும். எல்லா நோயுமே என்ன ஆட்டோமேட்டிக் என்ன நம்முடைய நோய் தடைகாப்பு என்ன இதுங்க குறைஞ்சிரும். ஓகேவா? எளிதில் நோய் வந்து என்ன ஆகிடும்? தொற்றுரும். அடுத்து பாருங்கள், நோய் தடைகாப்பு மண்டலம் உடலில் நோய் காரணிகள் ஒடுக்குது என்ன பண்ணுது? தோல்வியடையுது. இது மனித உடலில் என்ன பண்ணுது? லிம்போசைட்டுகளை தாக்கி பாதிப்படைந்த என்ன பண்ணுது? நோய் தொற்றினை ஏற்படுத்திடுது. அப்போ பார்த்தோம் அப்படின்னா 1 மற்றும் 2 சரி, 3 வந்து தவறு. அடுத்து பாருங்கள், சிட்ரஸ் வகை பழங்களை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் ஸ்கர்வி நோயை குணப்படுத்த உதவும் அப்படின்னு சொன்னது யார்? ஜேம்ஸ் லிண்டு. நல்ல கேள்வி இது. அப்போ ஸ்கர்வி நோயை குணப்படுத்த எந்த வகை பழங்களை உணவில் சேர்த்துக்கொள்ளணும் அப்படின்னா சிட்ரஸ் வகை பழங்களை சேர்த்துக்கொள்ளணும். அடுத்து பாருங்கள், பப்பாளி இலைகளின் கொழுந்திலிருந்து எடுக்கப்பட்ட வடிகட்டப்பட்ட திரவம், நிலவேம்பு கசாயம் ஆகியவை டெங்கு நோய் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் கொடுக்கப்படுகிறது. இது இரத்த சிவப்பணுக்கள் மற்றும் வெள்ளை அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. என்ன பண்ணுது? சொல்லுங்கள். இதில் ஆன்சர் கரெக்டாக பண்ணுங்க பார்ப்போம். ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியா? ஆப்ஷன் பி கூற்று சரி, காரணம் தவறு. ஓகேவா? நிலவேம்பு கசாயம், வடிகட்டப்படுத்துகிறோம், இதெல்லாம் ரத்த சிவப்பணு எண்ணிக்கை அதிகரிக்குது, வெள்ளை அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிடும். ஓகேவா? அப்போ நம்ம எந்த அளவுக்கு கொஸ்டின் ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது பாருங்கள். மேலோட்டமாக படித்து ஆன்சர் பண்ணிட்டு கூற்று 1 காரணம் சரி 2 தவறுன்னு போட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு தெரியும். அடுத்து பாருங்கள், புற்றுநோய் உண்டாக்கும் காரணிகள் கார்சினோஜென்கள் அல்லது புற்றுநோய் காரணிகள் எனப்படும். உலக புற்றுநோய் நாள் பிப்ரவரி 4. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் என்னைக்கு? நவம்பர் 7. இப்போ பாருங்கள், இதில் எது சரி இது தவறு? எல்லாமே என்னது? சரிதான். பாருங்க, இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின். கார்சினோஜென்கள் அப்படின்னானது புற்றுநோய் காரணிகள். ஆன்கோஜெனிக் அப்படின்னு பார்த்தது ஆன்காலஜி, புற்றுநோயை பற்றி படிக்கிற படிப்பு. உலக புற்றுநோய் நாள் பிப்ரவரி 4. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் நவம்பர் 7. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோம்னா எல்லாமே கரெக்டு. அடுத்த கேள்வி பாருங்கள்,
சாதாரண சளி, இன்ஃப்ளூயன்ஸா, தட்டமை, பொண்ணுக்கு வீங்கி, சின்னம்மை, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. எக்ஸாமில் எதிர்பார்க்கப்படுகின்ற கேள்விகள். கட்டாயமாக உடல்நலம் மற்றும் பாதுகாப்பு, நோய்கள், நோய் தடைகாப்பு மண்டலம், உணவூற்றம் மற்றும் ஊட்டச்சத்து, சூழ்நிலையியல், இதுலேருந்து கட்டாயம் என்ன வரும்? கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சாதாரண சளி எதனால் ஏற்படுது? ரைனோ வைரஸ். ஓகேவா? அடுத்தது இன்ஃப்ளூயன்ஸா, மிக்சோ வைரஸ். தட்டம்மை, ரூபல்லா வைரஸ். பொண்ணுக்கு வீங்கி சொல்லுங்க, மிக்சோ வைரஸ் பரோட்டிட்டஸ். படிச்சிங்க கொஞ்சம். சின்னம்மை, வாரிசலாஸ்டஸ். ஸோ 5 4 3 2 1 இது ஆன்சர். அடுத்து பாருங்கள், இன்சுலின் சாராத நீரிழிவு நோய் எனப்படும் காரணங்களுக்கு பொருந்தாது தேர்க. இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய், இன்சுலின் சாராத நீரிழிவு நோய். ஃபஸ்ட்டு பாருங்கள், வயது அதிகரித்தல், உடல் பருமன். என்ன எஃபெக்ட் காமிக்குது? இன்சுலின் சாராத நீரிழிவு நோய் என்னது? மரபணு வலி மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள் தான் அதுக்கு காரணமானது. ஓகேவா? ஸோ கணையம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நாளமில்ல சுரப்பி மற்றும் நாளமில்லா சுரப்பியாக செயல்படுது. ஓகேவா? இதில் பார்த்தோம்னா ஆல்ஃபா செல்லு, பீட்டா செல் இருக்குது. இந்த ஆல்ஃபா என்ன பண்ணுது அப்படின்னா குளுக்கோகானை சுரக்குது. என்ன பண்ணுது? குளுக்கோகான். பீட்டா அப்படிங்கிறது இன்சுலின் சுரக்குது. ஓகேவா? பார்த்து வச்சுக்கணும். இது கேட்பாங்க. இதில் 4 கேள்வி இருக்குது. நாளமில்லா மற்றும் நாளமில்லா சுரப்பியாக செயல்படுது எது? ஸோ சுரக்கப்படுகின்ற அந்த ஹார்மோன் வந்து நேரடியாக ரத்தத்தில் கலக்குது அப்படின்னா அது வந்து நாளமில்லா சுரப்பி. நாளங்கள் மூலியமாக எதரும் உறுப்பு கொண்டு போகுது அப்படின்னா அது என்னது? நாளமுள்ள சுரப்பி. ஸோ நாளமுள்ள சுரப்பி மற்றும் நிணநீர் சுரப்பியாக செயல்படுது எது? தைமஸ். எழுதி வச்சிங்க. நாளமுள்ள சுரப்பி, நிணநீர் சுரப்பியாக செயல்படுவது தைமஸ். ஓகேவா? ஸோ கணையத்தில் எந்த செல் குளுக்கோகானை சுரக்குது? குளுக்கோகானுடைய வேலை என்ன பண்ணுது? நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து என்ன பண்ணுது? குளுக்கோஸை சேவ் பண்ணி வைக்கிது. நம்ம உடலில் என்ன பண்ணோம்? சேவ் பண்ணி வைக்கும். இன்சுலின் என்ன பண்ணோம்? அந்த குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றும். ஓகேவா? அப்படி அது இந்த கிளைக்கோஜனாக மாற்றாமல் இருக்கிறதா நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவு என்ன பண்ணோம்? இன்க்ரீஸ் ஆகுது. இதுதானது சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த சர்க்கரை நோயெலாம் நமக்கு தெரியும். பாலிபேஜியா, பாலியூரியா, பாலிடிப்சியா, குளைக்கோசோரியா அப்படின்னு ஒன்று இருக்கா? அது என்னது? சிறுநீர். பார்த்து வச்சுங்க. ஏன்னா பாலிபேஜியா, பாலிடிப்சியா, பாலியூரியா எல்லாருக்குமே தெரியும். கிளைக்கோசூரியானா என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், வெப்ப ஆற்றலில் ஏற்படும் விளைவுகள் தொடர்பு இல்லாத இது. ஃபஸ்ட்டு பாருங்கள், வெப்பம். இது என்ன? புக் பேக்கா மேலும் மருந்து மூலமா? வெப்ப ஆற்றலில் ஏற்படும் விளைவுகளில் தொடர்பு இல்லாதது எது? வெப்பநிலை உயர்வு, விரிவடையும், நிறை மாற்றம். ஓகேவா? மீட்சி அடையுதுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு திரும்ப அதே ஸ்டேஜ் வர்றது. ரப்பர் இருக்குல்ல, அதான் என்னது? மீட்சி அடையுது. ஒரு பொருளை ஹீட் பண்ணுறோம், திரும்ப இதாகும்னு சொல்ல முடியாது. என்ன பண்ண முடியாது? பழைய நிலைமைக்கு மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன பண்ணோம்? விரிவடையும். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அதனுடைய பருமன் என்ன ஆகும்? அதிகரிக்கும். ஒரு இரும்பு துருப்பிடித்தால் எடை அதிகமாக குறையுமா? இரும்பு துருப்பிடித்தா எல்லாம் கொஸ்டின் எல்லா எக்ஸாம்பிள் கேட்டது பார்த்து வச்சுங்க. இரும்பு துருப்பிடிச்சா என்ன ஆகும்? எடை அதிகரிக்கும். ஓகேவா? ஸோ துருவின் வேதியியல் வாய்ப்பாடு என்னது? எழுதி வச்சுங்க. Fu2O3 XH2O. XH2 தானே இல்லை H2Oவா? ஓ. ஏன்னா நீர் சேர்ந்து தானே என்ன ஆகுது? துருவாகுது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், வெப்பம் ஒரு வகை ஆற்றல். ஒரு பொருளில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றலை வெப்பம். ஸோ வெப்பம் அப்படிங்கிறது என்னது? ஆற்றல். வெப்பம். மூலக்கூறு இயக்க ஆற்றல் என்னது? வெப்பம். இயக்க ஆற்றல். சராசரி ஆற்றல் தான் என்னது? வெப்பநிலை.
புரிஞ்சா உங்களுக்கு? மூலக்கூறுகளின் இயக்காற்றல் அப்படிங்கிறது வெப்பம், மூலக்கூறுடைய இயக்காற்றல் சராசரி தான் அது வெப்பநிலை. ஸோ வெப்பநிலை அப்படிங்கிறது ஒரு பொருள் சூடாக இருக்கா குளிர்ச்சியாக இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற ஒரு கேரக்டர், ஒரு பண்பு. ஓகேவா? ஸோ வெப்பநிலை எஸ்ஐயாக பார்த்தோம்னா கெல்வின், வெப்பாற்றல் எஸ்ஐயாக பார்த்தோம்னா ஜூல். பார்த்து வச்சுங்க. வெப்பநிலை என்னது? வெப்பநிலை அப்படிங்கிறது எது கண்டுபிடிக்கிறது யூஸ் ஆகுது? வெப்பநிலை மானி யூஸ் ஆகுது. ஓகேவா? தெர்மோமீட்டர். வெப்பத்தின் அலகு ஜூல். ஒரு கலோரி அப்படிங்கிறது 4.18 ஜூல். ஒரு கிலோ கலோரி அப்படிங்கிறது 4600 ஜூல். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பார்த்தோம்னா 3142. பார்க்குறப்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம எக்ஸாம் காலில் உட்காந்துருப்போம் என்ன பண்ணணும்? நம்ம ஆன்சர் பண்ணணும். திடப்பொருளில் அதிக வெப்பநிலையிலிருந்து குறைந்த வெப்பநிலைக்கு அணுக்கள் அல்லது மூலக்கூறில் இயக்கம் இல்லாமல் வெப்பம் பரவும் முறைக்கு என்ன பேர்? ஸோ இந்த வெப்ப பரிமாற்றத்தில் இந்த வகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெப்ப கடத்தல்னா என்ன, வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னா என்ன, வெப்ப சலனம் அப்படின்னா என்ன தெரியணும். ஸோ வெப்ப கடத்தல் அப்படிங்கிறது திடப்பொருள்களிடையே என்னது? திடப்பொருள்களிடையே தொடர்புடைய பொருள்களிடையே ரெண்டு பொருள் டச்சாக இருக்கணும். வெப்ப சலனம் அப்படிங்கிறது திடப்பொருள் மற்றும் திரவ பொருளிடையே. ஒரு பாத்திரம் இருக்குது, பாத்திரத்தை தண்ணியை ஊற்றி நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா மேலே டச் பண்ணோம்னா என்ன ஆகும்? தண்ணி சுடும். இதான் என்னது? வெப்ப சலனம். வெப்ப கதிர்வீசல் அப்படிங்கிறது தொடர்பில்லாத இரண்டு பொருள்களிடையே, வாயு மூலக்கூறுகளிடையே சூரியனிலிருந்து வளிமண்டலத்துக்கு வெப்ப கடத்தப்படுறதுக்கு பேர் தான் அது வெப்ப கதிர்வீசல், ரேடியேஷன். ஸோ வெப்ப கடத்தலுக்கு பார்த்தோம் அப்படின்னா கண்டக்ஷன், இது ரேடியேஷன், இது கன்வென்ஷன். அடுத்து பாருங்க, ஒரு பொருளின் சரியான பிம்பத்தை உருவாக்குவது எது? கரெக்டான பிம்பம் என்ன ஆடி? சமதள ஆடி. ஸோ எது மெய் பிம்பத்தை உருவாக்குது, எது மாய பிம்பத்தை உருவாக்குது, எது நேரான பிம்பத்தை உருவாக்குது, எது தலைகீழான பிம்பத்தை உருவாக்குது, எது குவிக்கும், எது விரிக்கும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்கள், ஒளி இலைகள் என்பது நெருக்கமாக பிணைக்கப்பட்ட குவார்ட்ஸ் இலைகளால் உருவாக்கப்பட்ட இலை கற்றைகள். நீண்ட தொலைவுகளுக்கு ஒளி மற்றும் ஒளி செய்களை அனுப்ப ஒளி இலைகள் பயன்படுகிறது. அறுவை சிகிச்சை மற்றும் மனித உள் உறுப்புகளை காண மருத்துவர்களுக்கு ஒளி இலை பயன்படுகிறது. ஒளி இலையின் தந்தை நரீந்தர் கபாலினி என அழைக்கப்படுகிறார். ஸோ இதில் என்ன கரெக்டு? ஸோ எல்லாமே கரெக்டு. ஓகேவா? கூட்டு 1 2 3 4 கரெக்டு. இதில் இது ரொம்ப முக்கியமானது என்னது? ஒளியியலின் தந்தை நரீந்தர் கபாலினி. நோட் பண்ணி வச்சுங்க. சும்மா ஹிண்ட் எடுத்துங்க, யூஸ் ஆகும். இதுலேருந்து ஒரு இந்த 50 கொஸ்டின் தெரிஞ்சுக்கிட்டா கூட நமக்கு என்னது யூஸ்ஃபுல்லாக தான் அது. வெப்பச்சலனம் நடைபெறும் இடம் திரவத்திலும் நடைபெறுது, வாயுவில் நடைபெறுது. இப்போ ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. பிற கோள்களுக்கு விண்கலம் அனுப்பும் விண்வெளி திட்டத்திற்கு தேவையான தொழில்நுட்பத்தை உருவாக்கும் நோக்கத்துடன் ஏற்படுத்தப்பட்ட திட்டம். பிற கோள்களுக்கு செவ்வாய்க்கு எந்த திட்டம்? மங்கள்யான். ஸோ மங்கள்யான் 1 2 பார்த்து வச்சுக்கணும். அதுக்கு திட்ட இயக்குனர் யார், அதுக்கு ஏதாச்சும் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ சுனிதா வில்லியம்ஸ் என்ன பண்ணுறாங்க, மேலேருந்து கொண்டு வரது என்ன பயன்படுத்துகிறாங்க? புவியின் மையத்திலிருந்து புவி ஆரத்தை போல் 2 மடங்கு தொலைவில் ஈர்ப்பு முடுக்க மதிப்பு புவியீர்ப்பு முடுக்கத்தை போல எவ்வளவு மடங்காக அமையும்? புவி மையத்திலிருந்து புவி ஆரத்தை போல 2 மடங்கு தொலைவில் ஈர்ப்பு முடுக்க மதிப்பு புவி பரப்பின் முடுக்கத்தை போல எவ்வளவு மடங்காக அமையும்? 1/4 மடங்கு. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கும் ஆரத்துக்கும் பூமியோட ஆரத்துக்கும் இடையுள்ள தொடர்பு என்னன்னு பார்த்தோம்னா G is indirectly proportional to 1/r². நோட் பண்ணுங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. 10th சயின்ஸ் புக்கில் இருக்குது. எங்கே இருக்குது? 10th சயின்ஸ் புக்கில் ஃபஸ்ட் லெசனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா புவியீர்ப்பு முடுக்கம். அடுத்து பாருங்கள், அப்போலோ விண்வெளி திட்டத்துடன் தொடர்புடைய நிறுவனம். அப்போலோ இது நாசா. ஓகேவா? இஸ்ரோ அப்படிங்கிறது இஸ்ரோ இந்தியா. ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிறது யார், எந்த நாட்டோடது? கூற்றுகளை ஆராய்க. ஒரு பொருளின் மீது செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் நிகழ்வுகள் காரணமாக
இயக்கமானது ஏற்படுகிறது. பொருட்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணங்கள் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களே விசை. ஸோ விசை அப்படிங்கிறது என்னது? இதான் விசை, பார்த்து வச்சுங்க. 1, இழுத்தல் தள்ளுதல், அதான் அது விசை. அடுத்து பாருங்கள் 22. ஒரு பொருளை செங்குத்தாக மேல் நோக்கி எறியும் பொழுது பெரும உயரத்தை அடைந்த நிலையில் அதன் திசை ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, குறித்து வச்சுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். சுழி. ஒரு பொருளை மேல் நோக்கி மேல் நோக்கி போயிட்டே இருக்கு அப்படின்னா அது திசைவேகம் குறைஞ்சிட்டே போகும். என்னாகும்? அது திசைவேகம் மற்ற வேகம் என்ன ஆகிட்டே இருக்கும்? குறைஞ்சிட்டே இருக்கும். அது குறிப்பிட்ட பெரும புள்ளி அடைஞ்ச பிறகு அந்த இடத்துல 0 ஆகிடும். 0 ஆன பிறகு திரும்ப அந்த பொருள் என்னாகும்? கீழ் நோக்கி வரும். கீழ் நோக்கி வரும் பொழுது அது திசைவேகம் என்னாகும்? படிப்படியாக அதிகரிக்கும். ஒரு பொருளானது மேல் நோக்கி எறியும் பொழுது பர் செகண்டுக்கு 9.8 மீட்டர் பர் செகண்ட் அதோட திசை முடுக்கம் என்னாகும்? குறையும். கீழே வர வர 9.8 மீட்டர் பர் செகண்ட் என்னாகும்? இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து பாருங்கள், வேகம், திசைவேகம், முடுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது பார்த்து வச்சுங்க. ஸோ வேகம் அப்படிங்கிறது என்னது? தொலைவு மாறுபடுவது நேரம். அதாவது வேகம் அப்படிங்கிறது என்னது? தொலைவு பை நேரம். அப்படிதான் என்னது? தொலைவு பை நேரம். காலத்தை பொறுத்து தொலைவில் ஏற்படுற மாற்றம். ஓகேவா? ஸோ 10 நிமிஷத்துக்கு 1 கிலோமீட்டர் போனோம், 2வது 20 நிமிஷத்துக்கு 30 கிலோமீட்டர் போனோம், 30 நிமிஷத்துக்கு 40 கிலோமீட்டர் போகிறோம்ல. இப்போ காலத்தை பொறுத்துக்கு என்ன ஆகுது? தொலைவு மாறுபடுது. ஓகேவா? டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படிங்கிறது தான் என்னது? ஸ்பீடு. வேகம் அப்படிங்கிறது என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ யூனிட் பார்த்தோம்னா டிஸ்டன்ஸுக்கு மீட்ரு, டைமுக்கு செகண்டு. அப்போ வேகத்துக்கு யூனிட் பார்த்தோம்னா மீட்டர் பர் செகண்ட். திசை வேகம் அப்படிங்கிறது என்னது? இடற்பயிற்சி மாறுபடும் வீதம். ஓகேவா? ஸோ இடற்பயிற்சியும் தொலைவும் ஒன்றும் கிடையாது, வேற வேற. தொலைவை வச்சு காலத்தை பொறுத்து தொலைவு கணக்கிட்டோம் அப்படின்னா அது வேகம். காலத்தை பொறுத்து இடற்பயிற்சி கணக்கிட்டோம் என்னது? திசை வேகம். ஸோ திசை வேகத்துக்கு என்ன யூனிட் அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட் தான். முடுக்கம் அப்படிங்கிறது திசை வேகத்தில் ஏற்படும், காலத்தை பொறுத்து திசை வேகத்தில் ஏற்படும் மாற்றம். ஸோ நான் பைக்கில் போயிட்டுருக்கேன், திடீர்னு 10 கிலோமீட்டர் வேகத்தில் போவேன், திடீர்னு 30 கிலோமீட்டர், திடீர்னு 40 கிலோமீட்டர். அப்போ டயத்தை பொறுத்துங்க என்ன ஆகுது? ஸ்பீடு மாறுது. அப்போ திசை வேகத்தில் வெலாசிட்டி பை டைம் அப்படிங்கிறது தான் என்னது? ஆக்சிலரேஷன், முடுக்கம். ஸோ வெலாசிட்டிக்கு மீட்டர் பர் செகண்டு, டயத்துக்கு ஒரு செகண்டு, இந்த செகண்ட் கீழே வந்துச்சுன்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு. அப்போ வெலாசிட்டியோட யூனிட் என்னன்னு, முடுக்கத்தோட யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா என்னது? மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு. அதனால தான் ஈர்ப்பு முடுக்கத்தோட யூனிட் என்னது? மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு. ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா 1, 2, 3 இதெல்லாம் பேஸ், இதெல்லாம் அடிப்படை. அறிவியலுடைய அடிப்படையில் கட்டாயம் நம்ம என்ன பண்ணோம்? தெரிஞ்சு வச்சுக்கணும். பாருங்க, சரியான விரிவாக்கம். HIV, ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். எலைசா, என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பன் அசாய். நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயாபெட்டிக் மெலிட்டஸ். பார்த்தோம்ல, மரபணு சார்ந்த. ஸோ சரியான விரிவாக்கம் அப்படின்னு சொல்லி. அப்போ HIV என்ன விரிவாக்கம்? தவறானது மட்டும் என்னது? டி. நோட் பண்ணி வச்சுங்க. இதுக்கு என்ன கரெக்டாக ஒன்று பார்த்து வச்சுங்க. என்ன வரும்? IDDM. ஒரு சின்ன வார்த்தை தான். இன்சுலின், இன்சுலின் சார்ந்த, இன்சுலின் சாராத. அடுத்து பாருங்க, உலக சுகாதார நிறுவனம். உலக சுகாதார நிறுவனம் 1984 மருந்துகளின் போதை அல்லது மருந்துகளின் தவறான பயன்பாடு என்ற வார்த்தைக்கு பதிலாக எந்த வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கியது? மருந்துகளை சார்ந்திருத்தல். நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து பாருங்க, நிக்கோட்டின் அப்படிங்கிற ஒரு ஆல்காய்டு. அது என்னது? ஒரு ஆல்காய்டு. புகையிலுக்கு ஒரு அடிமையாதலை ஏற்படுத்துகிறது. நிக்கோட்டின் கிளர்ச்சியை தூண்டும், மிகவும் தீங்கு விளைவிக்கின்ற நச்சுத்தன்மை வாய்ந்த பொருள். ஸோ கூற்று மற்றும் காரணம் சரி. இதனால தான் புகை பிடிக்கிறவங்க என்ன பண்ண முடியல? ஸ்மோக்கிங்கு நிப்பாட்ட முடியல, செயின் ஸ்மோக்கராக மாறிடுறாங்க.
இந்தியர்களின் ரத்தத்தில் இருக்க வேண்டிய விரும்பத்தக்க கொழுப்பின் அளவு பாருங்க. இந்தியர்களின் ரத்தத்தில் இருக்க வேண்டிய விரும்பத்தக்க கொழுப்பின் அளவு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 200 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர். ஓகேவா? ஸோ எஸ்ஐ எக்ஸாமில் மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு குறைவு தான். என்னது நம்பர்ஸ். உதாரணத்துக்கு பார்த்தோம்னு வச்சுக்கலாம், நம்ம படிச்சிருப்போம் வானியல் அழகு என்ன, இயற்பியல் மாறலி என்ன, அது மாதிரிலாம் கேள்வியெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. டைரெக்டாக கண்டென்ட் தான், வார்த்தைகள் தான். வெப்பச்சலனம், குழியாடியோட பயன்கள், புவியாடியோட பயன்கள், அந்த இதெல்லாம் பார்த்தோம்ல, ஃபைபர், ஆப்டிக்ஸ் ஃபைபர், இது போல் கொஸ்டின் தான் கேட்குறாங்க. கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்ம படிச்சுட்டு போய் டெஸ்ட் எழுதுறதுக்கும் டிஎன்எஸ்ஆவில் கேட்குற கொஸ்டின் எப்படி இருக்கும், டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம அதே போல் தான் நம்மளும் படிக்கணும், எல்லாத்தையும் படிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். கண்டென்ட் பேஸ்டு, கான்செப்ட் பேஸ்டு, இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். என்ன சொல்லணும் புரியுதா உங்களுக்கு? இப்போ திசைவேகம், முடுக்கம், அதெல்லாம் அந்த கான்செப்ட், அதெல்லாம் என்னது, அதை அப்படியே பேஸ் பண்ணி அப்ளிகேஷன் ஓரியன்டாக கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ உதாரணத்தை பார்த்தோம் அப்படின்னா, மின்னல், இடி ரெண்டும் என்ன பண்ணோம், ஒரே நேரத்தில் தான் ஏற்படும். ஓகேவா? மின்னல் தோன்றுவதற்கு காரணம் என்ன, மேகத்தில் மின்னிறக்கம் ஏற்படுறதால என்ன ஆகுது, மின்னல், இடி ஏற்படுது. ஸோ இடி அப்படிங்கிறது பார்த்தோம்னா சவுண்டு, மின்னல் அப்படிங்கிறது பார்த்தோம்னா லைட்டு. ஸோ லைட்டோட வெலாசிட்டி ரொம்ப அதிகம், சவுண்டோட வெலாசிட்டி ரொம்ப குறைவு. ரெண்டும் ஒரே நேரத்தில் ஏற்பட்டாலும் சவுண்டு என்ன பண்ணோம், லேட்டாக தான் கிடைக்கும். நம்ம சொல்லுவோம்ல, மின்னல் அடிச்சிச்சு, மின்னல் வருது அப்படின்னா கட்டாயமாக என்ன சொல்லுவோம், இடி கட்டாயம் வருது அப்படிமோ. எதை சுற்றி சொல்கிறாங்க, இதுதான் கான்செப்ட். இதுதான் எஸ்ஐ எக்ஸாமில், போலீஸ் எக்ஸாமில் கொஸ்டினாக கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள், சரியாக பொருத்தப்பட்ட இணைகள், குயினைன் மாத்திரைகள். ஸோ இந்த குயினைன் அப்படிங்கிறது எதுலேருந்து தயாரிக்கிறாங்க, சின்கோனா மரப்பட்டை. தெரிஞ்சு வச்சுங்க. குயினைன் அப்படிங்கிறது எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறது. குயினைன் அப்படிங்கிறது என்னது, சின்கோனா மரப்பட்டை. ஸோ குயினைன் மாத்திரைகள் எதுக்கு யூஸ் ஆகுது சொல்லுங்கள், எதுக்கு, மலேரியா, எலும்பு முறிவு காய்ச்சல், டெங்கு, யானைக்கால் நோய், பிளேரியா. ஓகேவா? ஸோ யானைக்கால் நோய் எந்த கொசு கடிக்கிறதுலாம் ஏற்படுது, கியூலெக்ஸ் வகை கொசு. வேற உச்சேரியா பாங்கிரப்டி அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா? ஆமான்னு சொல்கிறது ஈஸி. என்னது ஆமான்னு சொல்கிறது ஈஸியாக கஷ்டமா? ஈஸி. அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லணும்ல, நீங்கள் தான் சொல்லணும். உச்சேரியா பாங்கிரப்டி பகலில் கடிக்கும் பழக்கத்துடைய கொசு. இது என்னென்ன கொசுலாம் உங்களுக்கு தெரியும்? எய்டஸ் கொசு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எய்டஸ் கொசு, கியூலெக்ஸ் கொசு, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஒற்றை இலை ஆர்என்ஏ வைரஸ் அப்படிங்கிறது என்னது, சிக்கன் குனியா கிடையாது. ஓகேவா? ஸோ தவறான இணை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 4. இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய் பற்றிய கூற்றுகள் தவறானது. நீரிழிவு நோயாளிகளில் 10% 20% இவங்க தான் இருக்காங்க. இது குழந்தைகள் மற்றும் இளவயதினிடையே ஏற்படுகிறது. கணையத்தில் உள்ள ஆல்ஃபா செல்கள் அழிவதன் காரணமாக ஏற்படுகிறது. இதனால் போதுமான அளவு இன்சுலின் சுரக்காமல் ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரிக்கிறது. ஸோ நம்ம பார்த்தோம்ல, இன்சுலின் எது சுரக்குது, பீட்டா செல். ஓகேவா? இந்த ஒரு வார்த்தை தெரிஞ்சதுன்னா இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணலாம், அடிச்சிடலாம். என்ன சொல்லணும் புரியுதா உங்களுக்கு? ஸோ ஆல்ஃபா பீட்டா இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய், பாக்கி எல்லாமே கரெக்டு. ஸோ சர்க்கரை நோய் அப்படின்னா என்னது, ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரிக்கிறது தான். ஸோ இந்த பீட்டா செல்லுக்கு தான் என்ன பண்ணோம், குளுக்கோஸை மாற்றும், என்ன பண்ணோம், கன்வெர்ட் பண்ணும். நுரையீரலில் மூச்சு சிற்றறைகளில் ஏற்படும் வீக்கம் வாயு பரிமாற்றத்திற்கான மேற்பரப்பை குறைத்து டேஷ் நோயை உருவாக்குகின்றது. சொல்லுங்கள். எம்பை சீமா. என்ன அப்படின்னா, நம்ம நுரையீரலில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 300 மில்லியன் நுண்ணறைகள் இருக்குது. நம்ம நுரையீரலுடைய அந்த நுண்ணறைகளை எடுத்து பரப்பி வச்சோம்னா ஒரு டென்னிஸ் தளத்தை என்ன பண்ணலாமா, உருவாக்கலாமா, அந்தளவுக்கு நுண்ணறைகள் இருக்குது. நம்ம ஸ்மோக்கிங் பண்ணுறப்ப, புகையிலை படிக்கிறப்ப அதில் உள்ள அந்தந்த கேப்லாம் என்ன ஆகிடும், அடைபட்டுரும். அப்போ அடைபட்டுறப்பட்ட பிறகு நம்ம இன்ஹேல் பண்ணுற உள்ளில் இருக்கிற காற்றுடைய அளவு கம்மியாகிடும். அப்போ உள்ளே இருக்கிற காற்று அதிகமாக இருந்தானே அதிகமாக ஆக்சிஜன் கிடைக்கும். இதனால அந்த நோய் ஏற்படுது. பார்த்து வச்சுங்க. வாயு பரிமாற்றம் எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும்.
இப்படி கண்ணாமன் இருக்கும். காற்று உள்ளெல்லாம் பூந்து வந்து வெளில வரப்போ என்ன வரும்? ஆக்சிஜனாக வரும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? உள்ளில் இருக்கிற பரப்பு குறைவாக அப்படி என்ன வரும்? ஆக்சிஜன் கம்மியாக தானே வரும். பார்த்து வச்சுங்க. அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. ஹைப்பர் கிளைசீமியா, கிளைகோசூரியா, பாலிபேஜியா, பாலியூரியா, பாலிடிப்சியா. சொல்லுங்கள். ஹைப்பர் கிளைசீமியா ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகரித்தல். கிளைகோசூரியா அதிக அளவு குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேறுதல். பாலிபேஜியா என்னங்க? பசி. பேஜியானா பசி. யூரியா 1. ஓகேவா? அதிக அளவு சிறுநீர் வெளியேறுதல். பாலிடிப்சியா டிப்ஸு தாகம். ஓகேவா? தாக்கம் இல்லை தாகம். ஸோ 3, 5, 4, 1, 2 ஆப்ஷன் ஏ. இதை பார்த்து வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸாமில் அடிக்கடி கேட்ட கேள்விகள். தாது உப்புக்கள் நோய்கள். 9th சயின்ஸில் இந்த பாக்ஸ் இருக்கும். என்ன இருக்கும்? இந்த பாக்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்க, கட்டாயம் படித்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கால்சியம், பாஸ்பரஸ், அயோடின், இரும்பு சத்து. ஃபஸ்ட்டு பாருங்கள், கால்சியம் எதுக்கு யூஸ் ஆகுது? கால்சியம் குறைபாடால் என்ன ஏற்படுது? ரிக்கட்ஸ். 3. பாஸ்பரஸ் ஆஸ்டியோமலேசியா. அயோடின் கிரிட்டினிசம். ஓகேவா? பெரியவர்களுக்கு ஏற்பட்ட என்னது, சிறியவர்களுக்கு ஏற்பட்ட என்ன பண்ணணும் தெரிஞ்சு வச்சுக்கணும். எளிய காய்டர் அப்படிங்கிறது என்ன தான்? அயோடின் குறைபாடெலாம் ஏற்படுறது தான். ஸோ இரும்பு சத்து அப்படின்னால ரிக்கெட்ஸ். சார் ரத்த சோகை. ரிக்கெட்ஸை போட்டோம்ல. 4. 3, 1, 2, 4. அடுத்து பாருங்கள், நமது வாழ்வில் பிந்தைய பகுதியில் ஆஸ்டியோபோரோசிஸ் தடுக்க டேஷ் எடுத்துக்கொள்வது அவசியம். ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ் நோட் பண்ணி வச்சுங்க. எது எடுத்துக்கணும்? கால்சியம் எடுத்துக்கணும். அடுத்து பொறுத்துக்க பாருங்கள், மும்மை விதி, கார உலோகம், எண்மை விதி, கார மண் உலோகம். மும்மை விதி எழுதிட்டது யாரு? டாபர்னர். கார உலோகம் சோடியம். எண்மை விதி நியூலாந்து. கார மண் உலோகம் கால்சியம். நவீன ஆவர்த்த விதி ஹென்றி மோஸ்லே. ஸோ இந்த ஹென்றி மோஸ்லே எதை பயன்படுத்தி பண்ணார்? சரி பாருங்கள், 5, 4, 1, 2, 3. ஸோ ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் இப்போ இந்த கொஸ்டின் 4 கொஸ்டின் இருக்குது. என்ன இருக்குது? வேதியியல் மாற்றத்துக்கு உதாரணம். சிம்பிளான கேள்வி, நிறைய பேர் தப்பு பண்ணுற கேள்வி. ஓகேவா? வேதியியல் மாற்றம், இயற்பியல் மாற்றம், மீள்வினை, மீளாவினை. ஃபஸ்ட்டு பாருங்கள், வேதியியல் மாற்றம் உதாரணம்: இரும்பு துருப்பிடித்தல், பால் தயிராதல், எலுமிச்சை சாறுடன் சமையல் சோட ஈடுபடும் வினை, நொதித்தல். எல்லாமே என்னதான்? வேதியியல் மாற்றம் தான். ஸோ நொதித்தலுங்கிறது என்னது? வேதியியல் மாற்றம். ஸோ இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. நுரை மிதப்பு முறை. ஸோ தாதுக்கள் அடர்ப்பிக்கும் முறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. என்ன இருக்கு? தாதுக்கள் அடர்ப்பிக்கும் முறை. அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், நுரை மிதப்பு முறையில் அடர்ப்பிப்பது எது? ஜிங்க் பிளான்ட். அடுத்த கேள்வி பாருங்கள், ஸோ பாதரசம் வெப்பநிலை மானிகளில் மற்றும் காற்றழுத்த மானிகளில் பயன்படுத்தப்படுகிறது. குறைவான அடர்த்தி கொண்டுள்ளதாலும் சீரான வெப்பநிலையில் சீராக விரிவடையும் தன்மை பெற்றிருப்பதாலும் இது பயன்படுது. இதில் எது கரெக்டாக சரி? ரெண்டுமே சரிதான். ஓகேவா? காற்றழுத்த மானிகளில் என்ன பயன்படுது? பாதரசம் பயன்படுது. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, சீரான வெப்பநிலையில் சீராக விரிவடையும். என்ன பண்ணோம்? அதான் முக்கியமானது. திடீர்னு ஹை டெம்பரேச்சர் கொடுக்கணும், வேகமே என்ன பண்ணாது? விரிவடையாது. கம்மியான டெம்பரேச்சர் கூட பொறுமையாக விரிவடையாது. இதோட அடர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். பாதரசத்தோட அடர்த்தி என்னது? ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ பாதரசத்தோட குறியீடுன்னு பார்த்தோம்னா HG.
மெர்க்குரி. ஸோ 13,600 kg per மீட்டர் கியூப். பார்த்து வச்சுங்க, அடர்த்தியோட அளவுக்கு என்னது kg per மீட்டர் கியூப். ஓகேவா? ஸோ கூற்று மற்றும் காரணம் சரி. காற்றில்லா சூழ்நிலையில் ஈஸ்ட் என்ற நுண்ணுயிரில் முன்னிலையில் நிகழும் செயல் நொதித்தல். நொதித்தல் நிகழ்வுகளை முதலில் விவரித்தவர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ராபிஸ் என்ற வெறிநாய் கடிக்கு மருத்துவம் கண்டுபிடித்தவர் லூயிஸ் பாஸ்டர். ஸோ ரெண்டு என்னது நொதித்தல் நிகழ்வு கண்டுபிடிச்சது யாரு? லூயிஸ் பாஸ்டர். ஓகேவா? ஸோ பார்த்து வச்சுங்க, அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் கிடையாது, லூயிஸ் பாஸ்டர். ஸோ நொதித்தல் அப்படிங்கிறது காற்றில்லா சூழ்நிலையில் நிறையப்படுறது தான். ஓகேவா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சுவாசத்தை காற்றில்லா சுவாசம், காற்று சுவாசம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ரெண்டு வகைப்படுத்துகிறாங்க. எக்ஸாம்பிள் என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, காற்றில்லா சுவாசத்தின் இறுதி பொருள் என்ன? பைருவிக் அமிலம். படிச்சிருக்கீங்களா? இல்லை காற்றில்லா சுவாசத்தின் இறுதி பொருள்னா காற்றுள்ள சுவாசத்தின் இறுதி பொருள் என்ன? இதை கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே தானே? ஸோ அடுத்து பாருங்கள், நீர் உறிஞ்சும் தன்மையுடையது எது? எது நீர் உறிஞ்சும்? சிலிக்கா ஜெல். அடுத்து பாருங்கள், அலோகங்களின் இயற்பியல் பண்புகளின் சரியற்ற கூற்று. இயல்பான வெப்பநிலையில் அலோகங்கள் திண்மம், திரவம், வாயு ஆகிய 3 நிலையில் காணப்படுகின்றது. கார்பனின் வடிவமாகிய கிராஃபைட் மட்டுமே மின்சாரத்தை கடத்தும். வைரம் உட்பட அனைத்து அலோகங்களும் கடினத்தன்மை அற்றவை. அலோகங்கள் குறைந்த உருநிலை கொதிநிலை கொண்டவை. ஸோ எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க? உலோகம், அலோகம், உலோக போலி. ஓகேவா? ஸோ உலோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கம்பியாக நீட்ட முடியும், மின்சாரத்தை கடத்தும், பளபளப்பாக இருக்கும். அலோகம் அப்படிங்கிறது மின்சாரத்தை கடத்தாது, பளபளப்பாக இருக்காது, கம்பியாக நீட்ட முடியாது, நீட்டினோன்னா உடஞ்சிரும். ஸோ அதில் ரொம்ப டிஃப்ரெண்டானது என்னது? அலோகங்களின் மின்சாரத்தை கடத்துவது எது? கிராஃபைட். ஸோ வைரம் உட்பட அனைத்தும் என்னது? கடினத்தன்மை அற்றவங்க. வைரம் அப்படிங்கிறது என்னது? ரொம்ப கடினமானது. பார்த்து வச்சுங்க. ஸோ அலோகம் திண்மமாகவும் இருக்குது, திரவமாக இருக்குது, வாயுவாக இருக்குது, 3 ஸ்டேஜ்லையும் இருக்குது. பொதுவாக 3 நிலைக்கும் ஒரே பொருள் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? நீர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பனிக்கட்டி, நீர், நீராவி. அலோகங்கள் குறைந்த உருநிலை கொண்டது, கொதிநிலை கொண்டது. கரெக்டு தான், சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். எந்த சேர்மம் கணிப்பொறித்துறையிலும் எந்த சேர்மம் நம்ம பற்களை வலுப்படுத்த உதவும் பர்பஸ்ன்னு பயன்படுது? சிலிக்கான் மற்றும் குளோரின். ஓகேவா? ஸோ உலோக போலிகள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். உலோக போலினா உலோகங்களுடைய பண்பையும் பெற்றுக்கணும், அலோகங்கள் பண்பையும் பெற்றுக்கணும். ஆர்சனிக், போரான், சிலிக்கான், ஜெர்மனியம், ஆன்டிமனி, இதெல்லாம் என்னது? உலோக போலிகள். ஓகேவா? இதுதான் வந்து மின்னியல் துறையில் அதிகமாக பயன்படுது. எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, அதில் பயன்படுது இதுதான் உலோக போலிகள் தான். ஓகேவா? ஸோ பர்பஸை நம்ம பல் எதால் ஆனது? கால்சியம் கார்பனேட்டு. நம்ம பல் அப்படிங்கிறது என்னது? கால்சியம் கார்பனேட்டு. பல்லில் கடினமான உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா எனாமல். பர்பஸை எதனால் ஆனதுன்னா கால்சியம் பாஸ்பேட்டு. என்னது? பாஸ்பேட்டு. பர்பஸை அப்படிங்கிறது அமிலமா காரமா? காரம். ஓகேவா? பார்த்து வச்சுங்க. ரோமானியர்களால் குப்ரம் என்று அழைக்கப்பட்ட உலோகம் அலுமினியம். அலுமினியம் நீர்த்த சல்ஃபூரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயு வெளியேற்றுகிறது. கலோரிமீட்டரை தயாரிக்க பயன்படும் உலோகம் தாமிரம். ஸோ குப்ரம் அப்படின்னு அழைக்கப்பட்ட உலோகம் எது? காப்பர், Cu ஆர் தாமிரம். என்னது? ஓகேவா? மனிதரால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எது? செம்பு. ஓகேவா? சிந்து சவளி மக்கள் என்ன அறிந்தில்லை? இரும்போட பயனை அறிந்தில்லை. ஓகேவா? குதிரையோட பயனை அறிந்தாங்களா இல்லையா? அறிந்திருந்தாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு கன்ஃபார்மான தகவல் என்ன பண்ணல, கிடைக்கல. பயன்படுத்தி இருந்திருக்கலாம், பயன்படுத்தாமையும் இருந்திருக்கலாம். இப்போ பாருங்கள், கலோரிமீட்டர் தயாரிக்கிறது எது பயன்படுது? தாமிரம். ஓகேவா? சொல்லுங்கள் பாப்போம். நம்ம எல்பிஜி கேஸ் கேஸ் லீக்கேஜ் ஆகுதுல,
அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கேஸில் என்ன கலந்துருக்காங்க? எத்தில் மெர்கப்டான். ஓகே, என்ன கண்டுபிடிக்காங்க? எத்தில் மெர்கப்டான். இப்போ ஃப்ளைட்லலாம் கொண்டு போகிறாங்கல்ல லக்கேஜ், அதில் வெடிபொருள் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது பயன்படுது எது? அமர்சியம். பார்த்து வச்சுங்க, இதெல்லாம் பயன்பாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான. அமர்சியம், இந்த கலிஃபோர்னியம், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், சோடியம், பொட்டாசியம், வெள்ளியம், டங்ஸ்டன், இதெல்லாம் என்னது? இதெல்லாம் ஃபஸ்ட்டு பாருங்கள், சோடியம் அப்படிங்கிறது என்னது? நேட்ரியம், Na அப்படின்னு சொல்கிறோமா? ஸோ இந்த நேட்ரியத்தோட ஃபஸ்ட் 2 எழுத்து தான் என்னது? சோடியத்தோட குறியீடு. பொட்டாசியம் K, ஓகேவா? வெள்ளியம் ஸ்டானம், டங்ஸ்டன் உல்ஃப்ரம், ஓகேவா? ஸோ டங்ஸ்டனோட குறியீடு என்னது? ஸ்மால் w, அப்படி தானே? கேபிட்டலா? சரி, பார்த்து வச்சுங்க, கேபிட்டலா டங்ஸ்டன், ஓகேவா? உல்ஃப்ரம் W, புரியுதா? அடுத்த பாருங்க, வெட்டப்பட்ட ஆப்பிள் பழமாக மாறுவதற்கு காரணமான நிறமி மெலனின். பிரைன் என்பது சோடியோ குளோரைடின் அடர் கரைசல். சுண்ணாம்புக்கள் கால்சியம் கார்பனேட்டை முதன்மையாக கொண்டுள்ளது. இதெல்லாம் உண்மையிலே 6th இருக்காது. சரி பாருங்க, வெட்டப்பட்ட ஆப்பிள் பழமாக மாறுவதற்கு காரணமான நிறமி மெலனின், அப்படியே கரெக்டு தான். பிரைன் என்பது சோடியம் குளோரைடின் அடர் கரைசல், அதுவும் கரெக்டு தான். சுண்ணாம்புக்கள் கால்சியம் கார்பனேட்டை முதன்மையாக கொண்டுள்ளது அப்படிங்கிறது கரெக்டு தான். ஸோ 1, 2, 3 அனைத்தும் சரி. இது பாருங்க, ரொம்ப முக்கியமானது. சேர்மம் பொது பெயர் தாமிரம் சல்பேட், இரும்பு சல்பேட், கந்தகம் சல்பேட், பொட்டாசியம் நைட்ரேட். இது வந்து 10th இருக்குது. எங்கே இருக்குது? 10th இருக்குது. கொஞ்சம் 2-3 கொஸ்டின் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு, பார்த்து வச்சுங்க. ஸோ தாமிரம் சல்பேட் எவ்வாறு அழைக்கப்படுது? மயில் துத்தம். இரும்பு சல்பேட் பச்சை துத்தம். கந்தக அமிலம் விட்ரியால் எண்ணெய். பொட்டாசியம் நைட்ரேட் சால்ட் பீட்டர். ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா 1, 4, 2, 3. பேரண்டத்தில் முதன்மையாக காணப்படும் அணு ஹைட்ரஜன். உரங்கள் தயாரிக்க பயன்படும் தனிமம் சல்ஃபர். அற வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் பாதரசம். எது கரெக்டு? ஸோ பேரண்டம் அப்படிங்கிறது வேறு, வளிமண்டலம் அப்படிங்கிறது வேறு. புரிஞ்சா உங்களுக்கு? பூமியின் மேற்பரப்பில் அப்படிங்கிறது வேறு. கேட்பாங்க, பூமியின் மேற்பரப்பில் அதிகமாக காணப்படும் தனிமம் என்ன? என்ன தனிமம்? வளிமண்டலத்தில் அதிகமாக காணப்படுகிற வாயு என்ன? வளிமண்டலத்தில் 3வது காணப்படுகிற அதிகமான வாயு என்ன அப்படின்னு கேட்பாங்க, ஓகேவா? ஸோ ஹைட்ரஜன் கரெக்டு. உரங்கள் தயாரிக்கிறது பயன்படுது என்ன பண்ணுது? சல்ஃபர் பயன்படுது. ஸோ அறை வெப்பநிலை திரவம் உள்ள உலோகம் பாதரசம். வேதிப்பொருளின் அரசி. ஸோ அரசன் கேட்காம என்ன கேட்டாங்க? அரசன் வந்து என்னது? H2SO4, ஓகேவா? கந்தக அமிலம் ஆர் சல்ஃபூரிக் ஆசிட். அரசி அப்படிங்கிறது நைட்ரிக் அமிலம் HNO3. ஜன்னல்களை சுத்தம் செய்வதற்கு பயன்படுவது எது? அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, ஓகேவா? தொழிற்சாலை அதிகமுள்ள நகரங்களில் உலவும் காற்றில் மற்ற இடங்களில் உள்ளதை விட அதிக அளவு என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு. இதெல்லாம் படித்தா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். நம்மளை பார்த்து என்ன பண்ண முடியாது? கார்பன் மோனாக்சைடு, கார்பன் ஹைட்ராக்சைடு அப்படி என்ன பண்ண முடியாது? ஆன்சரு பண்ண முடியாது, ஓகேவா? அடுத்து பாருங்கள், காற்றில் 2வது பெரும்பங்கு வகிப்பது எது? கேட்டேன்ல, என்ன ஆன்சரு? ஆக்சிஜன். 3வது, ஃபஸ்ட்டு என்ன அதிகமாக இருக்குது? நைட்ரஜன். 2வது என்ன இருக்குது? ஆக்சிஜன். 3வது என்ன இருக்குது? ஆர்கான், ஓகேவா? ஸோ நம்ம வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு இவ்வளோ தான் இருக்குது. எரியும் பொருள்களுக்கு கிடைக்கும் டேஸ் நிறுத்தாவிட்டால் பொருள் எரியாது, நிறுத்திவிட்டால் பொருள் எரியாது. என்னது? ஆக்சிஜன், ஓகேவா? ஸோ ஆக்சிஜன் அப்படிங்கிறது எரிதலை தூண்டுற வாயு. என்னது? அடுத்த பாருங்க, தாவரங்கள் வளிமண்டல காற்றுடன் நிகழ்த்தும் வாயு பரிமாற்றம் அவற்றின் நிலையில் உள்ள டேஸ் என்ற மிகச்சிறிய இலைத்துளைகள் மூலம் நடைபெறுகிறது.
ஸ்பெர்மட்டாவா ஸ்டொமேட்டாவா என்னன்னு பார்த்து வச்சுங்க. ஸ்டொமேட்டா என்னது 61க்கு பி. அடுத்தது சூரியனிடமிருந்து வரும் தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்வீச்சுகள் புவியின் மேற்பரப்புக்கு வருவதை வளிமண்டலம் தடுக்கும் படலம் என்னது? ஓசோன் படலம். ஸோ இந்த ஓசோன் படலம் வளிமண்டல அடுக்கில் எதில் காணப்படுது? ஸ்ட்ரெட்டோஸ்பியர். எதில்? ஸ்ட்ரெட்டோஸ்பியர் எழுதி வச்சுங்க. ஸ்ட்ரெட்டோஸ்பியர். போஸ்-ஐன்ஸ்டீன் சுருக்கம் என்பது மிக குறைவான தட்பவெப்ப நிலையில் காணப்படும் வாயு நிலை போன்ற பருப்பொருள் நிலையாகும். இது எந்த ஆண்டு கணிக்கப்பட்டது? போஸ்-ஐன்ஸ்டீன் 1995. ஓகேவா? தானியங்களை அவற்றின் தாவர தண்டுகளில் இருந்து பிரிப்பதற்காக தண்டுகளை கடினமான பரப்பில் அடிக்கின்றனர். இம்முறையின் பெயர் என்ன? என்னது பேர்? கதிரடித்தல். எப்படி கேட்டுருக்காங்க ஒரு கொஸ்டின்? டேஷ் ஒரு பொது கரைப்பான். அது பெரும்பாலான பொருளை கரைக்கிறது. எது? நீர். சர்வ கரைப்பான். என்ன பேர்? சர்வ கரைப்பான். ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது திரவமாகாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவதற்கு பேர் பதங்கமாதல். ஸோ நாப்தலின், கற்பூரம், வேறு என்னது? அம்மோனியம் குளோரைடு. பார்த்து வச்சுங்க. கீழ்கண்டபடி தவறானது எது? அடி வளிமண்டலம் எது? அடுக்கு வளிமண்டலம், இடைவெளி மண்டலம், புறவளி மண்டலம். ஸோ இடைவெளி மண்டலம் அப்படிங்கிறது என்னது? வெரி குட், மீசோஸ்பியர். ஓகேவா? ஸோ இது ட்ரப்போஸ்பியரு, இது ஸ்டெட்டோஸ்பியரு, இது என்னது? எக்ஸோஸ்பியர். அடுத்து பாருங்கள், பொருந்தாத இணை, நகை மற்றும் முடி வளர்தல். என்ன மாற்றம்? பலூன் வெடித்தல், பனிக்கட்டி உருதல். ஸோ பலூன் வெடித்தல் என்ன பண்ணிக்கணும்? விரைவான மாற்றம் வைக்கணும். அப்படி தானே? வேகமான மாற்றம். அப்படி தானே? ஸோ பனிக்கட்டி உருகுதல் மீள் மாற்றம். தொட்டாசினிக்கு தாவரம் மீள் மாற்றம். ஓகேவா? ஸோ தொட்டாசினியோட அறிவியல் பெயர் என்னது? மைமோசா புட்டிகா. அடுத்து பாருங்க, கீழ்கண்டோடு பொருந்தாத இணை. அடிவளி மண்டலத்தில் என்ன நடக்குது? வானிலை மாறுபாடு. ஓகேவா? அடுக்குவளி மண்டலம் தான் என்ன இருக்கு? ஓசோன் படலம். இடைவெளி மண்டலத்தில் விண்கற்கள் எரிதல். அயனி மண்டலம் அப்படிங்கிறது குறைந்த வெப்பநிலை அப்படிங்கிறது. பார்த்து வச்சுங்க, குறித்து வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காற்றின் இயல்புகளுக்கு பொருந்தாதது நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21%, கார்பன் மோனாக்சைடு. ஸோ கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறது தப்பு. புரியுதா? புவி பரப்பிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவிற்கு மேல் பறந்து விரிந்துள்ள வளிமண்டலமானது புவியின் ஈர்ப்பு விசையால் பூமியின் கட்டுப்பாட்டில் நிலைநிறுத்தப்படுகிறது. அப்படின்னு என்ன கேட்குறாங்கன்னா, வளிமண்டலம் நம்ம பூமியிலேருந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது? ஸோ நம்ம பூமியின் மேற்பரப்புலேருந்து 800 கிலோமீட்டர் வரைக்கும் தானே இருக்குது வளிமண்டலம் இருக்குது. அடுத்து பாருங்கள், காற்றின் பரப்பானது பூமிக்கு அருகில் மிக அதிகமாகவும் மேலே செல்ல செல்ல குறைவாகவும் காணப்படுகிறது. ஏனெனில் நாம் மேலே செல்ல செல்ல புவியின் ஈர்ப்பு விசை குறைவதால், மேலே செல்ல செல்ல புவியீர்ப்பு விசை அதிகரிப்பதால், புவியீர்ப்பு விசை சமமாவதால். என்ன ஆன்சர் சொல்லுங்கள்? காற்றின் பரப்பு புவியீர்ப்பு விசை என்னாகும்? குறையுது. பூமியுடைய மையத்தில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னது? சுழி. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காற்று வீசி திசையை கண்டறிய பயன்படுவது எது? எது? காற்று திசை காட்டி. டேனியல் ரூதர்ஃபோர்டு என்ற எந்த நாட்டை சேர்ந்த வேதியியலாளர் நைட்ரஜனை கண்டுபிடித்தார்? சொல்லுங்க. ஸ்காட்லாந்து. காற்றின் பெரும்பகுதி எதை உள்ளடக்கியது? நைட்ரஜன். பூமிக்கு அருகிலுள்ள நம் வாழும் அடுக்கின் உயரம் என்ன? 16 கிலோமீட்டர். வளிமண்டலமானது எத்தனை அடுக்களால் ஆனது? 5 அடுக்குகள்.
அடிவளி மண்டலத்துக்கு மேல் அமைந்துள்ள மண்டலம் என்ன? இந்த லேயர் ரொம்ப முக்கியமானது. ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அது லேயர் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. அடிவளி மண்டலத்துக்கு மேலே அடுக்கு மண்டலம், அடுக்கு வளிமண்டலம். காற்று என்பது ஒரு அடிப்படை பொருள் இல்லை, ஆனால் அது பல அடங்கியுள்ள ஒரு கலவை, பல பொருள் அடங்கியுள்ள ஒரு கலவை. காற்று ஒரு கலவை அப்படின்னு சொன்னது யாரு? ஜோசப் பிரீஸ்லி. குறிச்சிங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஜோசப் பிரீஸ்லி. காற்று என்பது ஒரு கலவை. கலவை அப்படின்னா அதை வந்து பிரிச்சிடலாம். என்ன பண்ணலாம்? பிரிச்சிடலாம். சேர்மம் அப்படின்னா பிரிக்க முடியாது. ரத்தம் ஒரு சேர்மம். நைட்ரஜனை கண்டுபிடித்தது யார்? டேனியல் ரூதர்ஃபோர்ட். அடுத்து பாருங்க, காற்றில் பெரும்பகுதி இருப்பது நைட்ரஜன். ஸோ நைட்ரஜன் எத்தனை சதவீதம்? 78%. ஆக்சிஜன் 21%. கார்பன் டை ஆக்சைடு 0.03%. மந்த வாயுக்கள் டேரக்டாக ஆன்சர் தான். இது நோட் பண்ணிச்சிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமாக. நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு மனப்பாடம் பண்ணிடுங்க. ஸோ 78%, 78, 21, 99, ரிமைனிங் 0.03% தான் கார்பன் டை ஆக்சைடு. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? அதிகமாக எரிக்கிறது போகிறதுனால என்ன பண்ணுறோம்? கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக உற்பத்தி பண்ணுறோம். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஆப்ஷன் டி 1, 2, 3, 4. அடுத்து பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடை குளிர்விக்கும் பொழுது அவை திரவ நிலை அடையாமல், இது ரொம்ப முக்கியமானது. உலர் பனிக்கட்டி. என்னது? உலர் பனிக்கட்டி அப்படிங்கிறது என்னது? திட கார்பன் டை ஆக்சைடு தான். அப்போ கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ஒரு கேஸு. அதை வந்து எவ்வளோ டெம்பரேச்சருக்கு கூல் பண்ணுறப்ப, ஓகேவா, -58 டிகிரி செல்சியஸுக்கு கார்பன் டை ஆக்சைடை நம்ம வந்து 57 சரி ரைட் 57 டிகிரி செல்சியஸுக்கு அதை குளிர்விக்கும் பொழுது அது என்ன பண்ணுது? திடப்பொருளாக மாறிடுது. இது என்ன சொல்கிறோம் நம்ம? உலர் பனிக்கட்டி. காற்றிலுள்ள எந்த மற்றும் எந்த வாயுக்கள் கூடுதலில் காற்றில் 99% பெறுகிறது அப்படின்னது? நைட்ரஜனு, ஆக்சிஜன் 1 and 4. ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். கேடேரியா கெட்ட இடத்தும் வளங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை. இந்த குடலில் இடம்பெற்றுள்ளது எது? எதை பற்றி சொல்லியிருக்கு? வளங்கள் பற்றியா, பொருளாதாரத்தை பற்றியா, இல்லை மக்கள் தொகை பற்றியா, சமூக நீதியை பற்றியா? ஸோ இந்த வளங்கள் நம்ம என்ன பண்ணோம்? சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது தானது இந்த குறள். அடுத்த கேள்வி பாருங்க, தவறானது எது? ஸோ கடல் ஈஸ்டானது நிலப்பரப்பில் உள்ள ஈஸ்டை விட மிகுந்த ஆற்றல் உடையது. இச்சத்தை ரொட்டி தயாரித்தல், மது அடித்தல், திராட்சரசம் தயாரித்தல், உயிரி எத்தனால் தயாரித்தல் இதுக்கு என்ன பண்ணுது? பயன்படுது. மது அடித்தல், திராட்சரசம் தயாரித்தல், உயிரி எத்தனால் தயாரித்தல், மருத்துவ புரதம் தயாரித்தல் பயன்படுது. ஸோ எல்லாமே சரிதான். ஸோ இது இந்த பாயிண்ட்டை தான் நம்பிடுறாங்க. இந்த பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டு. ஓகேவா? ஸோ ஆக்சிஜன் என்று பெயர் வைத்தவர் யார்? ஆண்டனி லவாசியர். ஸ்பெர்ம் திமிங்கலத்திலிருந்து பெறப்படும் ஒரு வகை திடப்பொருள். இதை எப்படி சொல்கிறாங்க? திமிங்கல புணுகு. சரியான பதில். குழந்தைகளுக்கு பற்கள் முளைப்பது மெதுவான மாற்றம். தீக்குச்சி எரிவது ஒரு மீள் மாற்றம். அமாவாசை பௌர்ணமியாக மாறும் நிகழ்வு மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். உப்பை நீரில் கரைத்து உருவாக்கும் கரைசலில் நீர் ஒரு கரைப்பொருள். என்னென்னலாம் கேள்வி கேட்டுருக்காங்க பாருங்க. ஸோ குழந்தைகளுக்கு பல்லு முளைக்கிறது மட்டும் தான் என்னது? மெதுவான மாற்றம். சரி பாருங்க, தீக்குச்சி எரிதல் அப்படிங்கிறது என்னது? மீளா மாற்றம். ஸோ அமாவாசை பௌர்ணமி மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட நிகழ்வா? கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமாவாசை அப்பொழுது சூரியன் மற்றும் பூமிக்கு இடையே நிலவு எங்கே இருக்கும்? இது சூரியன், இது பூமி. நிலவு எங்கே இருக்கும் அமாவாசை அப்போ அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கும். எப்படி இருக்கும்?
நடுவில் இருக்கும். நிலவு எங்கே இருக்கும்? இப்படி ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஒரு பொருள் இருக்குது, அந்த ஒரு பொருள் மறைக்குது அப்படின்னா அடுத்த சைடு என்ன ஆகும்? இருட்டாகும். அப்போ இந்த இடத்துல நிலவு வந்துருச்சுன்னா இதோட நிழல் தான் என்ன ஆகும்? இங்கே போலும். ஸோ நிலவு எங்கே இருக்குது? அமாவாசை அப்போ இடையில இருக்கும். இதே நிலவு இங்கே இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்? பௌர்ணமி, வெளிச்சம் டேரெக்டாக படுறது. இதை பொசிஷன் கொடுத்து எது அமாவாசை எது பௌர்ணமி என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. ஓகேவா? குளுக்கோஸ் கரைதல், மீள் மாற்றம். உணவு செரித்தல் என்ன மாற்றம்? மீளா மாற்றம். தாவரங்கள் கரியமில வாயு மற்றும் நீரை சேர்த்து ஸ்டார்ச்சை உருவாக்குவது என்ன மாற்றம்? இயற்கையான மாற்றம். என்ன மாற்றம்? மாவிலிருந்து இட்லி தயாரித்தல் எவ்வகை மாற்றம்? மீளா மாற்றம். ஸோ இட்லியை மறுபடியும் மாவை மாற்ற முடியுமா? என்ன மாற்றலாம்? உப்புமாவை மாற்றலாம். அடுத்து பாருங்க, ஒப்புமை தருக. பால் தயிராதல் மீளா மாற்றம். மேகம் உருவாகுதல் மீள் மாற்றம். மேகம் உருவாகும், மறுபடியும் மறையும், மறுபடியும் என்ன ஆகும்? ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது இயற்கையான மாற்றம். உணவு சேர்த்தல் அப்படிங்கிறது சொல்லுங்க. ஒளிச்சேர்க்கை அப்படின்னு இயற்கையான மாற்றம். உணவு சேர்த்தல் அப்படிங்கிறது மீளா மாற்றம். இது பாருங்க, நல்ல கொஸ்டின் இது. கால்சியம் சல்ஃபேட் ஹெமி ஹைட்ரேட். ஹெமினாவே என்னது? ஆஃப். என்னது ஹெமி அப்படின்னா? என்னது? ஆஃப். கார்பாலிக் அமிலம் கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். டைனா என்னது? 2. மெக்னீசியம் சல்ஃபேட் ஹைட்ரேட். ஸோ தவறானது என்னது? டி. ஏன்னா 7 வருதுல்ல. ஸோ 7 என்ன சொல்லணும்? ஹெக்டா. 8னா ஆக்டா. பென்டா அப்படின்னா 5. நேனோ அப்படிங்கிறது 9. ஓகேவா? ஸோ இதெல்லாம் படித்து வச்சுக்கிங்க. கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட், கார்பாலிக் ஆசிட், கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் பார்த்து வச்சுங்க. வெங்காயத்தை நறுக்கும் பொழுது ரொம்ப முக்கியமான கேள்வி அப்படி தானே? வெங்காயத்தை நறுக்கும் பொழுது கண்களில் எரிச்சலுடன் கண்களுக்கு கண்ணீர் வருது. காரணம் புரோப்பைல் தயால் எஸ் ஆக்சைடு. இதிலே பாருங்கள் எவ்வளோ புரோப்போல் தயால் எஸ் ஆக்சைடு நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு அதில் ஆப்ஷன் பாருங்கள், NH SV. இட்லி மாவு புளித்து போவதால் தான் நம்மால் மிருதுவான இட்லி தயாரிக்க முடியுது. இதுக்கு முக்கிய காரணம் என்ன திகழ்வது? பூஞ்சை. என்னது? பூஞ்சையா பாக்டீரியாவா? பாக்டீரியா. என்ன பாக்டீரியா யாருக்கா தெரியுமா? சொல்லுங்க. நன்மை விளைவிக்கும் பாக்டீரியாவா? அடுத்து பாருங்க, கீழ்நிலை சுத்தம் செய்யும் பொருளாகவும் கிருமி நாசினியாகவும் மற்றும் வாய் கொப்பளியாகவும் பயன்படுவது எது? சொல்லுங்க. கார்பாலிக் அமிலம். எலும்பு முறிவு சிகிச்சையிலும் சிலைகள் மற்றும் பொம்மைகள் தயாரிப்பிலும் பயன்படுவது பாரிசான். கீழ்கண்டவற்றில் முதன்மை ஊட்டச்சத்தில் பொருந்தாதது எது? முக்கியமான கேள்வி. ஸோ நைட்ரஜன் NPK அப்படின்னு சொல்லுவோமா? நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். ஸோ ஆக்சிஜன் கிடையாது. கீழ்கண்டவற்றில் கரிம உரங்கள் எது? கரிமம், கனிமம் 2 இருக்கு. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ கரிம உரத்தை எடுத்துக்காட்டு என்னது? மண்புழு. கீழ்கண்ட கூற்றுகளில் பாரிசாந்து பயன்படுத்தாத துறை எது? ஸோ ரொட்டு பாரிசாந்தில் ரொட்டி தயார் தான் நல்லாயிருக்கும் அப்படி தானே? ஸோ எழுதும் பொருள் சாக் பீஸு சிலைகளை வார்ப்பதற்கு கட்டுமான துறையில் ரொட்டி தயாரிக்க பயன்படுது கிடையாது. ஸோ அமோனியம் சல்ஃபேட்டில் எத்தனை சதவீதம் நைட்ரஜன் உள்ளது? 21% இருக்குது. எத்தனை பர்சன்டேஜ்? 21%. அடுத்து பாருங்கள், 50 கிலோகிராம் பொட்டாசியம் நைட்ரேட் உரமிட்டால் எவ்வளவு பொட்டாசியம் மண்ணில் சேர்க்கப்படும்? 44%. அடுத்து பாருங்க, ஜிப்சத்தின் பயன்பாடுகளில் தவறானது எது? ஜிப்சம் பாரிசாந்து தயாரிப்பில் பயன்படுது, ஜிப்சம் உரமாக பயன்படுது, சிமெண்ட் தயாரிக்க பயன்படுது, சிலைகள் வார்ப்பதற்கு என்ன பண்ணல பயன்படல. ஓகேவா?
சிமெண்ட் சீக்கிரமாக கட்டி போகாமல் தடுப்பதுக்கு தான் என்ன யூஸ் ஆகுது? ஜிப்சம் யூஸ் ஆகுது. ஜிப்சத்தின் நிறம் சொல்லுங்க. நிறமற்றதான். வில்லியம் ஆஸ்பெடின் என்பவர் முதலில் சிமெண்டை கண்டுபிடித்த ஆண்டு? ஆயிரத்தி 824. ரொம்ப ஈஸியான கேள்வி இது, தப்பு பண்ணக்கூடாது. 1824 என்ன பண்ணார்? வில்லியம் ஆஸ்பெடின் என்பவர் முதல்ல சிமெண்டை கண்டுபிடிச்சார். சிமெண்டும் மணலும் நீருடன் கலந்த கலவை. இப்போ காரை, கற்காரை படிச்சிருவோம்ல. சிமெண்டும் மணலும் மன்று சேர்ந்தது என்னது? காரை. ஜல்லி சேர்த்தோம் அப்படின்னா கற்காரை. வலுவூட்டப்பட்ட காரைன்னு ஒன்று இருக்கு, ஓகேவா? ஆர்சிசி பார்த்து வச்சுங்க. ஜிப்சத்தின் வேதிப்பெயர், வேதியியல் வாய்ப்பாடு CaSO4 2H2O. CaSO4 2H2O. ஜிப்சத்தின் வேதிப்பெயர் என்ன? எப்சத்தின் பயன்பாடுகளில் சரியானது எது? மனித தசை மற்றும் நரம்பு மண்டலத்தை என்ன பண்ணுது? சீராக்குது. ஸோ எப்சம் வேற, ஜிப்சம் வேற. பாரிசாந்தின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சிங்க. பாரிசாந்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு அப்படிங்கிறது ஹெமி வரும். ஹெமிஹைட்ரேட் ஆஃப் CaSO4 ஆஃப் H2O. கீழ்கண்டவற்றில் பாரிசாந்து அதிக அளவு கிடைக்கிற நாடு எந்த நாடு? பாரிஸ், பிரான்ஸ். ஸோ அதனால தான் பேரே வந்திருக்கு பாருங்க, பாரிசாந்துன்னு. எஃகு வலைகள் பயன்படுத்தப்படுகிறது எதில்? சொன்னோம்ல, வலுவூட்டப்பட்ட காரை RCC. கழிவறையை சுத்தம் செய்ய பயன்படுது எது? ஃபீனால். ஃபீனால் என்பது என்ன? வெரி குட், கார்பாலிக் அமிலம். ஸோ இந்த கேள்விகளை நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்கன்னா உண்மையிலே படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஜிப்சத்தின் வேதிப்பெயர் என்ன சொன்னோம்ல? என்ன சொன்னோம்? டைஹைட்ரேட். கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். எப்சத்தின் வேதியியல் பெயர் என்ன? எப்சம் Mg(S2)7H2O. ஸோ இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கறது வாய்ப்பு பயன்பாடு. அதான் சொல்கிறேன், மேக்ஸிமம் இதை கேட்கறதுக்கு முன்னாடி இது கேட்கலாம், இது கேட்கறதுக்கு முன்னாடி இது கேட்பாங்க. கேள்வி எப்படி கேட்பாங்க? பயன்பாடு சம்மந்தமாக, அப்ளிகேஷன் ஒன்றான என்ன பண்ணுவாங்க? கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம் மட்டும் கிடையாது, எல்லா எக்ஸாம்லையும் மேக்ஸிமம் என்ன கேட்பாங்க? பயன்பாடு ஓரியன்டான கேள்விகள் அதிகமாக வரும். ஸோ தாவரங்களின் ஒளிச்சேர்க்கையின் பொழுது வெளியாகும் ஆக்சிஜனை விலங்குகள் தங்கள் சுவாசத்திற்கு பயன்படுத்திக் கொள்கின்றன என்பதை சோதனை மூலம் அறியலாம் அப்படின்னு சொன்னது யாரு? ஜான் இன்ஜன்ஸ்கவுஸ். இவர் தான் என்ன கண்டுபிடிச்சாரு? தாவரங்களுக்கு உணர்வு உண்டு, ஓகேவா? இவர் கண்டுபிடிச்ச கருவி பேர் என்ன பேரு? கிரைசோகிராஃப். என்ன கிராஃப்? துணி துவைக்கும் இயந்திரத்தில் இந்த தத்துவத்தினை பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஸோ இந்த மைய விலக்கு விசை, மைய நோக்கு விசை, இதுலேருந்து என்ன பண்ணுறாங்க கொஸ்டின் கேட்குறாங்க. ராட்டினம் சுற்றுதல், துணியை உலர்த்துற மிஷினு, வாஷிங் மிஷினு, இதெல்லாம் என்ன விசை பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா மைய விலக்கு விசை. அடுத்து பாருங்கள், பெரும்பாலான இல்லங்களில் நீரில் உள்ள மாசுகளை நீக்குவதற்கும் நீரில் உள்ள கிருமிகளை புறவுதார்கள் கொண்டு அழிப்பதற்காக பயன்படுவது எது? நீர் வடிகட்டிகள். குடிப்பதற்கென நீரில் உள்ள மாசுகள் நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட உதவும் முறை என்ன முறை? ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். அதனால தான் ஆர்ஓ வாட்டர்னு சொல்கிறோம். ஆர்ஓன்னு அர்த்தம் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். நுண்ணிய மாசுகளை நீக்குவதற்கு நாம் பயன்படுத்துகிற முறை என்ன முறை? சாதாரணது, நுண்ணிய மாசுகள் வடிகட்டினா போதும். தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகள் எந்த முறையில் நீக்கலாம்? எப்படி பண்ணலாம்? கையால் தான் எடுக்கணும். அடுத்தது 24 கேரட் தங்கம் அப்படிங்கிறது என்னது? தூய நிலையில் தங்கம், ஓகேவா? ஸோ 24 கேரட் தங்கத்தின் தூய்மை தன்மை கேரட் என்ற அழகால் அழைக்கப்படுகிறது. வைரத்தின் கடினத்தன்மை கேரட் என்ற அழகால் அழைக்கப்படுகிறது. தூய தன்மை அப்படிங்கிறது வேற, கடினத்தன்மை அப்படிங்கிறது வேற, புரியுதா? வைரம் கேரட்டை வச்சு தான் கடினமானதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ தங்கத்திலே பார்த்தோம்னா 24 கேரட் தங்கம் இருக்குது, 22 கேரட் தங்கம் இருக்குது, 18 கேரட் தங்கம் இருக்குது.
ஸோ 24 கேரட் அப்படிங்கிறது இப்போ நம்ம காயினாக வாங்குகிறோம், அது என்னது 24 கேரட்டு. ஆபரணங்கள் வாங்குகிறோம் அப்படின்னா 22 கேரட்டு. ஸோ 24 கேரட்டில் 22 கேரட் தங்கம் அப்படின்னா இதில் எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 91.6%. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் 916 கேடிஎம் தங்க நகைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 18 கேரட் தங்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா 18 டிவைட் பை 24 × 100 இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 75% வரும். எத்தனை பர்சன்டேஜ் வரும்? ஸோ நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது, ரொட்டீனாக யூஸ் பண்ணுற தங்கத்தை நீங்கள் போடணும் அப்படின்னா நம்ம இதில் போடணும் 18 கேரட்டில் போடணும். போட்டால் தான் அது வந்து அப்படியே இருக்கும், அறுந்து போகாது, இது பண்ணாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் எது ஸ்ட்ராங்கு? 18 கேரட்டு. ஏன்னா தூய தங்கத்துக்கு வந்து உடையும் தன்மை அதிகம். என்ன தங்கன்னு ரொம்ப தூரத்தான கம்பியாக நீட்டலாம். ஒரு பொருள் வந்து பளபளப்பாக இருக்குது, கம்பியை நீட்ட முடியுது, மின்சாரத்தை கடத்தினா இது என்னது? உலோகம். பார்த்து வச்சுங்க. நமது உணவில் பழங்கள் மற்றும் காய்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அதில் என்ன இருக்குது? வைட்டமின்களும் தாது பூணும் இருக்குது. ஸோ நமக்கு உடலுக்கு அதிக ஆற்றலை அளிப்பது எது? கொழுப்பா, கார்போஹைட்ரேட்டா, வைட்டமின்களா? நீர் உறையும் போது அதனுடைய பருமன் என்ன ஆகும்? கொஸ்டின் பாருங்கள். ஒரு பனிக்கட்டியாக மாறுது, அதோட பருமன் என்ன, டென்சிட்டி என்ன ஆகுது? அதிகரிக்குது. என்னது? ஸோ இந்த கான்செப்ட் வந்து ரைட்டு. ஒரு துளி நீரில் கலந்த நீர் துளியின் எண்ணிக்கை 10^21. ஸோ குதிரை திறன் அப்படிங்கிறது 746 வாட்டு, கழுத திறன் அப்படிங்கிறது 250 வாட்டு. வாயுக்கள் நீர்மமாக மாற்றப்படுவதின் பெயர் என்ன? வாயுக்கள் நீர்மமாதல். பார்த்தோம்ல, தங்கத்தின் தூய்மை எதனால் அழைக்கப்படுது? கேரட். டேஸ் சோதனை மூலம் ஒளிச்சேர்க்கையின் பொழுது ஆக்சிஜனை வெளியிட சூரிய ஒளி தேவைப்படுது அப்படின்னு அறியலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சது யாரு? ஜான் இன்ஜன்ஸ்கவுஸ். ஸோ ஒளிச்சேர்க்கை நடைபெறணும் அப்படின்னு என்னென்ன தேவை? லைட்டு, சூரிய ஒளி, பச்சையம், நீர், கார்பன் டை ஆக்சைடு தேவை. என்ன தேவை? கார்பன் டை ஆக்சைடு. தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்யும் பொழுது என்ன பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு ஓட்டுவை வெளியிடுது. தாவரங்கள் சுவாசிக்குமா அப்படின்னா சுவாசிக்கும். சுவாசிக்கும் பொழுது என்ன பண்ணோம்? அது நம்மளே போல தான் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும். ஸோ அதெல்லாம் இரவு நேரங்களில் என்ன பண்ணக்கூடாது? மரத்துக்கடியில் பழுக்கக்கூடாது. ஏன்னா அங்கே ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிடும், நம்மளை போட்டு அமுக்குற மாதிரி ஆகிடும். அப்போ பேய் அமுக்குதுன்னு என்ன பண்ணுவாங்க சொல்கிறது, ஓகேவா? ஸோ தாவரங்கள் சுவாசிக்கிறது வேற, ஒளிச்சேர்க்கை செய்கிறது வேற. பிளாஸ்மா நிலை அப்படிங்கிறது என்ன? பூமியில் பருப்பொருளில் பொதுவான நிலை, அண்டத்தில் கூடுதலாக காணப்படும் ஒரு பொருள் நிலை, சூரியன் நட்சத்திர மண்டலம் சேர்ந்த கலப்பு பிளாஸ்மா நிலை. என்னது சரியான இது? எல்லாமே சரிதானா? பார்த்து வச்சுங்க. இரும்பு துகள் கொண்டுள்ள கலவையாக இருந்தால் இரும்பானது எந்த முறை பயன்படுத்தி பொருட்களை பிரித்தெடுக்க வேண்டும்? காந்த பிரிப்பு முறை. என்னது? காந்தத்தை வச்சு என்ன பண்ணோம்னா வந்துடும். சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் கட்டிப்பிடித்தன்மையை தாமதப்படுத்துறதுக்கு. ஆப்பிள் பழத்தில் வெட்டிய பகுதியில் மேற்பரப்பில் பழுப்பு நிற திட்டுகள் தோன்ற காரணமாக இருப்பதற்கு காரணம் என்ன காரணம்? ஆக்சிஜன். அங்கே என்ன நடைபெறுது? ஹைட்ரஜன் ஏற்றமா, ஆக்சிஜன் ஏற்றமா? ஆக்சிஜன் ஏற்றம். ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது திரவமாகாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுறதுக்கு பேர் பதுங்கமாதல். அது என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன பொருள்? கற்பூரம். நீராவியை குளிர்வித்து நீராக மாற்றுதலுக்கு பேர் என்ன பெயர்? ரொம்ப ஈஸியான கேள்வி, யோசிக்கிற கேள்வி, எக்ஸாமில் கேட்ட கேள்வி. ஆவி சுருங்குதல். வெப்பப்படுத்தி நீராக மாற்றுதல். பனிக்கட்டிய வெப்பப்படுத்தி நீராக மாற்றுதல் பேர் என்னது? உருகுதல். பனிக்கட்டி நம்ம என்ன பண்ணுறோம்? ஹீட் பண்ணுறோம், என்ன பண்ணுது? உருகுது. டேஸ் பருப்பொருளால் ஆனதல்ல. எது பருப்பொருளால் ஆனதல்ல? ஸோ ஒளி அப்படிங்கிறது ஒரு வகை ஆற்றல். 139. காற்று மாசுபாடு அமில மலைக்கு வழிவகுக்கும். இது ஒரு என்ன மாற்றம்? மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். தெரிஞ்சு வச்சுங்க. நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் விண்கலம்
சந்திரயான் 1 2008. தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகள் என்னது கைகளால் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். பூமி பரப்பில் சுமார் நீர் நிறைந்துள்ள பகுதி அதில் கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. பூமி பரப்பில் உள்ள நீரில் நிறைந்துள்ள பகுதியில் உப்பு நீரோட சதவீதம் எத்தனை சதவீதம்? 97%. டேஸ் வகையான கலவினை வடிகட்டுதல் முறையினால் பிரித்தெடுக்கலாம். திடப்பொருள் நீர்மம் ரெண்டு மிக்ஸ் ஆகிருக்கு. என்னது திடப்பொருள் நீர்மம் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? வடிகட்டி எடுத்துடலாம். வீட்டில் நீர் சுத்திகரிப்பின் பொழுது பெருமளவு உவர்ப்பு நீர் வெளியேறுகிறது. வெளியேறிய உவர்ப்பு நீரை மீள பயன்படுத்தும் சிறந்த வழி. அதனில் என்ன பண்ணலாம்? செடிகளுக்கு நீரூற்ற பயன்படுத்தலாம். பின்வற்றில் எது கலவை அல்ல? கலவை நீர் ஒரு கலவை அல்ல. ஓகேவா? பாலுடன் கலந்து காப்பி கலவை, இது கலவை. கொட்டைகளுக்கு வந்த ஐஸ்கிரீம். ஓகேவா? அடுத்து பாருங்க, நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு H2O. ஸோ 2 பங்கு 2 பங்கு ஹைட்ரஜன் 1 பங்கு ஆக்சிஜன். ஓகேவா? ஸோ ஹைட்ரஜனோட அணியன் 1, அப்போ 2, இது ஒரு 16, இதோடைய நிறையன் பார்த்தோம்னா அது 18. ஓகேவா? ஒரு பொருள் எந்தளவு வெப்பமாக அல்லது குளிர்ச்சியாக உள்ளது என அளவிடும் பெயர் அதை அளவிடுறதுக்கு பொருள் எந்தளவு வெப்பமாக இருக்குது குளிர்ச்சியாக இருக்குது அதை அளவிடத்துக்கு பயன்படுற அளவு பேர் கெல்வின். என்னது? கெல்வின். நிறையின் அசை அலகு கிலோகிராம். 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டரு. அடுத்த கேள்வி பாருங்க. முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தில் கணக்கிட பயன்படுது மணல் கடிகாரம். ஓகேவா? ஸோ இதான மண்ணு கொட்டிடுவாங்க. இந்த கேப்பு தான் ரொம்ப முக்கியமானது. மணல் கடிகாரம். திரவத்தின் பருமன் லிட்டர். ஓகேவா? வால்யூம். ஓகே தானே? ஸோ இந்த 150 கேள்வி என்ன பண்ணியிருப்போம்? நிறைய கேள்வி நம்ம தெரிஞ்சிருப்போம். ஸோ இதே போல் அடுத்தது என்ன பண்ணுவோம்? 6th சோசியலு சயின்ஸ் எல்லாமே நம்ம முக்கியமான கேள்விகள் பார்ப்போம். ஓகே தானே? ஸோ வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.